Welcome to TN Science World. Today we see the topic in 6th Standard Science, TERM-1, UNIT-2, Force and Motion. 6ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவ மாணவரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்று நாம் காண இருக்கக்கூடிய பாடப்பகுதி 6ஆம் வகுப்பு அறிவியலிலே பருவம் 1 அலகு 2 விசையும் இயக்கமும் என்கின்ற பாடத்தினுடைய பாட கருத்து குறித்த காணொளியை காண இருக்கின்றோம். At first we see the learning objectives of this lesson. To identify that push or pull or both are involved when there is a motion. இயக்கம் நடைபெறும் பொழுது தள்ளுதல் இழுத்தல் அல்லது அவை இரண்டும் நடைபெறுகின்றன என்பதை கண்டறிதல். To understand that some forces are contact force and some are non-contact forces. சில விசைகள் தொடு விசைகள் என்பதையும் சில விசைகள் தொடா விசைகள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுதல். To know that when a force is applied, it can make things move, change the direction or change its shape and size. விசையானது செலுத்தப்படும் பொழுது அது பொருளுடைய இயக்கம், இயங்கக்கூடிய திசை, வடிவம் மற்றும் அளவு ஆகியவற்றை மாற்றுகிறது என்பதை நாம் அறிதல். To distinguish between the rest and motion and understand that they are relative. ஓய்வு மற்றும் இயக்கம் ஆகியவற்றை பிரித்தறிதல் மற்றும் அவை இரண்டும் சார்புடையவை என்பதை நாம் அறிதல். To infer motion is caused by application of forces. இயக்கமானது விசையினால் தான் ஏற்படுகிறது என்பதை அறிதல். To classify the different types of motions. இயக்கமானது விசையினால் ஏற்படுகிறது என்பதை அறிதல். To deduce the definition of speed. இயக்கங்களை வகைப்படுத்தல், வேகத்திற்கான வரையறைகளை அளித்தல். To understand the use the unit of speed. வேகத்தினுடைய அலகினை புரிதல் மற்றும் பயன்படுத்துதல். To distinguish uniform and non-uniform motion. சீரான வேகத்தினையும் சீரற்ற வேகத்தினையும் வேறுபடுத்துதல். To compute time, distance and speed. வேகம், தொலைவு மற்றும் காலம் ஆகியவற்றை கணக்கிடுதல். இவை அனைத்தும் இப்பாடத்திலே இருக்கக்கூடிய கற்றல் நோக்கங்கள். These are the learning objectives of this lesson. And then we see the introduction. We have studied in our earlier classes that push or pull results in some motion of the object. When we open the door or kick a football or lift up our school bag, motion is involved and there is some of push or pull. தள்ளுதல் அல்லது இழுத்தல் ஆகிய செயல்களை பொருள்களை இயங்கச் செய்கின்றன என்பதை நாம் முந்தைய வகுப்புகளிலே அறிந்திருக்கிறோம். நாம் கதவை மூடும் பொழுதும், கால்பந்தை உதைக்கும் பொழுதும், புத்தக பையை தூக்கும் பொழுதும் இயக்கம் நடைபெறுகிறது. மேலும் அங்கே தள்ளுதல் அல்லது இழுத்தல் என்ற செயல் நடைபெறுகிறது என்பதை நாம் நன்கு அறிவோம். அதற்குண்டான படங்கள் இங்கு நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் காண இருப்பது ஒரு செயல்பாடு. Can you identify whether it is push or pull that result in motion in the following cases? தள்ளுதல் அல்லது இழுத்தல் இவற்றால் எதனால் கீழ்கண்ட இயக்கங்கள் நடைபெறுகின்றன என உங்களால் கூற முடியுமா? புஷ் ஆர் புல், புஷ் ஆர் புல், புஷ் ஆர் புல். அதாவது கிணற்றிலிருந்து நீர் இறைத்தல், வண்டியை தள்ளுவண்டிக்காரர் தள்ளுவண்டியை இழுத்துச் செல்லுதல், அதுக்கப்புறம் மாணவர்கள் டயரை உருட்டுதல், தூரி ஆடுதல், ஊஞ்சல் ஆடுதல், மாட்டு வண்டிகளை பூட்டி மாடுகளை கொண்டு இழுக்கச் செய்தல், சுத்திலை கொண்டு ஒரு ஆணியை அடித்தல். இவை அனைத்தும் எந்தெந்த நடவடிக்கைகளால் நடைபெறுகிறது என்பதை மாணவர்கள் தெளிவாக கூற வேண்டும். அண்ட் தென் மோஷன் அண்ட் ரெஸ்ட். ஓய்வும் இயக்கமும். வாட் இஸ் த ரெஸ்ட், வாட் இஸ் மோஷன்? ஓய்வு என்றால் என்ன, இயக்கம் என்றால் என்ன? சப்போஸ் there is a book on your table, right in the middle is the book is moving. You will say it is not moving, it is at rest. If you push the book to one side of the table to clear the space for keeping your notebook, then you will say the book is moving. When the book was at the same place with respect to the table, it was at rest. But when it was pushed from one place on the table to another place, it was moving. புத்தகம் ஒன்று மேசையின் மையத்திலே வைக்கப்பட்டிருப்பதாக கருதுவோம். புத்தகம் இயக்கத்தில் உள்ளதா? இல்லை, அது ஓய்வு நிலையில் உள்ளது
என்பதை உங்கள் பதிலாக இருக்கும். இப்பொழுது உங்களுடைய குறிப்பேட்டை வைப்பதற்காக அப்புத்தகத்தை நீங்கள் மேசையின் மேல் ஒரு ஓரமாக நகர்த்தும் பொழுது புத்தகம் இயக்கத்தில் இருப்பதாக கூறுவீர்கள். எனவே புத்தகமானது மேசையில் ஒரே இடத்தில் இருந்தால் அது ஓய்வு நிலையில் இருப்பதாகவும், ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகரும் பொழுது அது இயக்க நிலையில் இருப்பதாகவும் கருதப்படுகிறது. பொதுவாகவே காலத்தை பொறுத்து ஒரு பொருளுடைய நிலை மாறும் எனில் அது இயக்கம் என அழைக்கப்படுகிறது. அது குறித்து இங்கு விளக்கப்படுகிறது. When there is a change in position of an object with respect to time, then it is called as a motion. If it remains stationary, it is called as rest. காலத்தை பொறுத்து ஒரு பொருளுடைய நிலை மாறுமெனில் அது இயக்கம் என்றும், அப்பொருள் ஒரே இடத்தில் இருக்குமெனில் அது ஓய்வு நிலை என்றும் நாம் எளிதாக கண்டறியலாம். இஸ் மோகன் இன் மோஷன்? மோகன் இயக்கத்தில் உள்ளாரா? கீழே உள்ள படகதைகளை பார்த்து மோகன் இயக்கத்தில் உள்ளானா அல்லது ஓய்வு நிலையில் உள்ளானா என கூற வேண்டும். அதாவது முதல் படத்திலே Anita and Babu are standing under a tree at a bus stand waiting for a bus to Madurai. Two of their friends, Rekha and Mohan, get into a bus to go to Tanjore. The bus starts. அனிதாவும் பாபுவும் ஒரு பேருந்து நிலையத்திலே உள்ள மரத்தடியிலே மதுரை செல்ல பேருந்திற்காக காத்திருக்கிறார்கள். மேலும் அவர்கள் இரண்டு நண்பர்கள் ரேகா மற்றும் மோகன் ஆகிய இருவரும் தஞ்சை செல்வதற்காக பேருந்தில் ஏறி அமர்கிறார்கள். பேருந்தானது புறப்பட்டது. இப்படத்தை கண்டு ஒவ்வொரு முறையும் பாபு மோகன் இயக்கத்தில் இருக்கிறார்களா? நீ எவ்வாறு கூறுகிறாய்? நான் அவன் பேருந்தினுள் உள்ளே உட்கார்ந்திருப்பதை அல்லவா பார்த்து கொண்டிருக்கிறேன். பேருந்து இயக்கத்தில் இருக்கிறதா அல்லவா? ரேகா மோகன் இயக்கத்தில் இருப்பதாக நீ நினைக்கிறாயா? நான் ஓய்வு நிலையில் உள்ளேனா அல்லது இயக்கத்தில் உள்ளேனா என ஒவ்வொருவரும் வினவக்கூடிய வினாக்களுக்கு நாம் சரியான பதில்களை அளித்தல் வேண்டும். இப்படத்தை கொண்டு படங்களை கொண்டு அதற்குண்டான விளக்கங்களை அளித்தல் வேண்டும். டிஸ்கஸ் ஹூ இஸ் கரெக்ட். இஸ் மோகன் ரியலி இன் மோஷன்? விவாதிக்கும் பொழுது ஒரு விவாதி கூறுகிறார், யார் கூறுவது சரி, மோகன் உண்மையிலே இயக்கத்தில் தான் உள்ளாரா என்பது. We can clearly say that both Rekha and Babu are correct. From the point of view of Babu, Mohan along with the bus is in motion, but the Rekha who is sitting beside him is at one place, therefore stationary. So according to Babu, Mohan is in motion. Mohan is at rest from Rekha's observation. Can you think any other examples? பாபு ரேகா இருவர் கூறுவதும் சரி என நாம் கூறலாம். பாபுவை பொறுத்தவரை மோகன் பேருந்தினில் உள்ளான். எனவே பேருந்துடன் சேர்ந்து அவனும் இயக்கத்தில் உள்ளான். ஆனால் அருகில் அமர்ந்திருக்கும் ரேகாவை பொறுத்து அவன் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பதால் அவன் ஓய்வு நிலையில் இருப்பதாக அவள் கருதினாள். ஆக பாபுவை பொறுத்து மோகன் இயக்க நிலையிலும் ரேகாவை பொறுத்து அவன் ஓய்வு நிலையிலும் உள்ளான். உங்களால் வேறு ஏதேனும் உதாரணங்களை கூற முடியுமா? அதற்கு அடுத்தபடியாக ஆன்சர் பை அப்சர்விங் த சிச்சுவேஷன் இன் த பிக்சர். கீழ்காணும் படங்களை கொண்டு பதில் கூறுதல். நிகழ்வு 1, ஈவெண்ட் 1. த மேன் இன் த போட் மூவிங் வித் ரெஸ்பெக்ட் டு பேங்க் ஆஃப் ரிவர் இஸ் அட் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த போட். இயங்கும் படகிலே உள்ள மனிதன் ஆற்றின் கரையை பொறுத்து இயக்க நிலையில் உள்ளான். படகினை பொறுத்து அவன் ஓய்வு நிலையில் உள்ளான். அடுத்து ஈவெண்ட் 2. த கேல் ஆன் த ஸ்விங் இஸ். ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் ரம்யா ஊஞ்சலை பொறுத்து எந்த நிலையில் உள்ளாள்? And then she is dash with respect to the garden. தோட்டத்தினை பொறுத்து டேஷ் நிலையில் உள்ளாள். அதற்கு அடுத்தபடியாக நிகழ்வு 3. மூன்றாவது நிகழ்விலே நிசா இஸ் கோயிங் ஹர் கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ் பை பைசைக்கிள். சிட்டிங் ஆன் த பைசைக்கிள் நிசா இஸ் டேஷ் வித் ரெஸ்பெக்ட் டு ரோடு. நிசா மிதிவண்டியிலே அவள் பாட்டி வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறாள். மிதிவண்டியை பொறுத்து அவள் டேஷ் நிலையில் உள்ளாள். சாலையை பொறுத்து அவள் டேஷ் நிலையில் உள்ளாள். இவ்வாறு ஒவ்வொன்றையும் படத்தை கொண்டு நாம் விவரிக்க வேண்டும். Take the case of a book on the table at its rest. Is it really without any motion? We know that earth is rotating on the axis. Therefore, the table along with the book must be rotating, is it not now? We are also moving along with the earth. Therefore, from the point of view of the ground on which we stand, the book is at rest. Similarly, while traveling in a bus, we feel that poles and trees seem to be moved backwards and the things inside the bus are stationary.
ஒரு புத்தகம் நகர்த்தப்படாமல் மேசை மீது ஓய்வு நிலையில் இருந்த நிகழ்வை எடுத்துக்கொள்வோம். அப்புத்தகம் உண்மையிலே ஓய்வு நிலையில் தான் இருந்ததா, பூமியானது தனது அச்சை பற்றி சுழன்று கொண்டுள்ளது என்பதை நாம் அறிவோம். அப்படியெனில் பூமியில் உள்ள மேசையும் அதன் மேல் உள்ள புத்தகமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அல்லவா? நாமும் பூமியோடு இணைந்து இயக்க நிலையில் இருக்கிறோம். எனவே நாம் நிற்கும் இடத்தை பொறுத்து புத்தகமானது ஓய்வு நிலையில் உள்ளதாக தெரிகிறது. நாம் பயணம் செய்யும் பொழுது நமக்கு அருகிலுள்ள உள்ள பொருள்கள் ஓய்வு நிலையில் இருப்பதாகவும், வெளியில் உள்ள மரங்கள் மற்றும் கம்பங்கள் பின்னோக்கி நகர்வதாகவும் நாம் உணர்கிறோம். நாம் இயக்கத்தில் தான் உள்ளோமா? am I rest or in motion? ஓய்வில் தான் உள்ளேனா? An object may appear to be stationary for one observer and appear to be moving for another. An object is at rest in relation to a certain set of objects and moving in relation to another set of objects. This implies that rest and motion are relative. ஒரு பொருளானது ஒருவருக்கு ஓய்வு நிலையில் இருப்பது போலவும் மற்றொருவருக்கு இயக்கத்தில் இருப்பது போலவும் தோன்றும். அது சில பொருள்களை பொறுத்து ஓய்வு நிலையில், சில பொருள்களை பொறுத்து இயக்க நிலையில் இருக்கும். எனவே ஓய்வு நிலை அல்லது இயக்க நிலை ஆகிய இரண்டும் சார்புடையவையாகும், ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக ஒரு செயல்பாடு மூன் ஆர் கிளவுட். அதாவது அப்சர்வ் த மூன் ஆன் windly night with a faint bit of cloud cover in the sky. As the cloud passes in front of the moon, you sometimes think it is the moon which is moving behind the cloud. What would you think if you were observe the tree at the same time? மேகமூட்டத்துடன் கூடிய இரவு வானிலே நிலவினை உற்று பாருங்கள். மேகக்கூட்டம் கடந்து செல்லும் பொழுது நிலவு வேகமாக நகர்வதாக நீங்கள் நினைக்கக்கூடும். அதே வேளை ஒரு மரத்தை உற்று நோக்கும் பொழுது நீங்கள் என்ன நினைப்பீர்கள் என்பதை செயல்பாடுகளின் வாயிலாக விளக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக do you know? Aryabhatta is the ancient Indian astronomer said, as the bank of the river appeared to move back to the person in a boat floating gently in a river, the night sky studded the stars appear to move from the east to west, and so the earth rotates from the west to east. இந்தியாவின் பழங்கால வானியலாளர் ஆரியப்பட்டா, நீங்கள் ஆற்றிலே ஒரு படகிலே செல்லும் பொழுது எவ்வாறு ஆற்றின் கரையானது உங்களுக்கு பின்புறம் எதிர் திசையில் செல்வது போல தோன்றுகிறதோ, அதே போல வானில் உள்ள நட்சத்திரங்களை நாம் காணும் பொழுது அவை கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதாக தோன்றுவதால் நிச்சயம் நமது பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காகத்தான் சுற்ற வேண்டும் என்று அனுமானித்தார். இது ஆரியப்பட்டா என்ற முதல் வானியல் அறிவியலாளர் கூறிய கருத்து. ஹவு திங்ஸ் மூவ், பொருள்கள் எவ்வாறு இயங்குகின்றன. When we kick the ball, it moves. When we push the book on the table, it moves. When a bullock pulls, the cart moves. Motion occurs when an object is pulled or pushed by an agency. நாம் பந்தினை உதைக்கும் பொழுது அது நகர்கிறது. புத்தகத்தினை இழுக்கும் பொழுது புத்தகமானது நகர்கிறது. காலை ஒன்று வண்டியினை இழுக்கும் பொழுது வண்டி நகர்கிறது. ஒரு பொருள் மீது செயல்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் நிகழ்வுகளின் காரணமாக இயக்கமானது ஏற்படுகிறது. Why don't we try an inanimate agency? கடினமாக இருக்கே ஏதேனும் ஒரு உயிரற்ற காரணிக்காக முயற்சிப்போமா என்பதை இங்கு கொடுத்திருக்கப்படுகிறது. In our daily life, we pull our water from the well using bucket. Animals pulls the bullock cart. It is a person of animal that is an animate agency that does not the pushing or pulling. அன்றாட வாழ்விலே நாம் வாளியை கொண்டு கிணற்றிலிருந்து நீரை இறைக்கிறோம். விலங்குகள் வண்டியை இழுக்கின்றன. இந்த இழுத்தல் அல்லது தள்ளுதல் என்ற நிகழ்வானது மனிதர்கள் அல்லது விலங்குகள் போன்ற உயிருள்ள காரணிகளால் ஏற்படுகிறது. Sometimes we see the tall grass in the meadow dancing in the wind or a piece of wood moving down a stream. What pushes or pulls them? We know that blowing wind and flowing water is the cause. Sometimes the push or pull can be due to the inanimate agency. சில நேரங்களிலே புல்வெளியிலே வளர்ந்துள்ள உயரமான புற்களிலே காட்டில் ஆடுவது, ஆற்றினில் மரத்துண்டானது அடித்துச் செல்லப்படுவதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எவை அவற்றை தள்ளுகின்றன அல்லது இழுக்கின்றன? இங்கு தள்ளுதல் அல்லது இழுத்தல் ஆகிய நிகழ்வுகள் உயிரற்ற காரணிகளால் ஏற்படுகிறது. Forces or push or pull by an animate
ஆர் inanimate agency. பொருள்கள் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செலுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களே விசை என அழைக்கப்படுகிறது. அண்ட் தென் கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ், தொடு விசை மற்றும் தொடா விசைகள். ஃபோர்ஸஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 மேஜர் டைப்ஸ், கான்டாக்ட் and non-contact forces. Wind making a flag flutter and a bullock pulling. A cart or contact forces, magnetism, gravity, and some examples of non-contact forces. If all the above cases, the forces is executed by touching the body, so this type of forces are called contact forces. Mysteriously ripened coconut falls into the ground. What pulls into the ground? You would have heard about force of gravity of earth. Gravity pulls the ripened coconut from the tree to the ground. விசைகள் பொதுவாக இரண்டாக வகைப்படுத்தப்படுகின்றன. அவை தொடு விசை மற்றும் தொடா விசை. காற்றினால் கொடி அசைந்தாடுவதும் மாடு வண்டி இழுப்பதும் தொடு விசைகளாகும். காந்த விசை மற்றும் புவியீர்ப்பு விசை ஆகியவை தொடா விசைகளாகும். மேற்கூறிய நிகழ்வுகளிலே பொருளினை தொடுவதன் மூலம் விசையானது செயல்படுத்தப்படுகிறது. இத்தகைய விசைகள் தொடு விசைகள் என அழைக்கப்படுகிறது. சில நேரங்களிலே முதிர்ந்த தேங்காயானது கீழே விழுவதை பார்த்திருப்பீர்கள். அது ஏன் கீழே விழுகிறது? புவியீர்ப்பு விசையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களா? புவியீர்ப்பு விசையை தேங்காயை கீழ் நோக்கி இழுப்பதன் மூலம் காரணமாகவே அது கீழே விழுகிறது என்கின்றதை படமாக நாம் இங்கு காண இருக்கிறோம். ஹூ இஸ் அ புல்லிங் மீ? யாருப்பா என்னை பிடித்து இழுக்கிறது? அதாவது தேங்காய் மரத்திலிருந்து தேங்காய் கீழே விழுகும்போது இக்கேள்வி தேங்காய் மரம், தென்னை மரம், கோகனட் ட்ரீ கேட்பதை போல ஒரு தோற்றம். When we bring a magnet near a small iron nail, the nail jumps into the air and sticks within a magnet. Observe that the magnet and the nail did not touch each other. Still, there was a pulling force that made a nail jump towards the magnet. In these two examples, the force is applied without touching the object. Such forces are known as non-contact forces. இதே போல காந்தத்தினுடைய அருகிலே இரும்பு ஆணிகளை கொண்டு வரும் பொழுது காந்தமானது இரும்பு ஆணிகளை ஈர்க்கிறது. இங்கு காந்தமும் இரும்பு ஆணிகளும் ஒன்றை ஒன்று தொடவில்லை. இருப்பினும் ஒரு இழுவிசை அவற்றை இழுக்கச் செய்கிறது. மேற்கண்ட இந்த இரு நிகழ்வுகளும் விசையானது பொருளை தொடாமலும் செயல்படுத்தப்படுகிறது. இத்தகைய விசைகள் தொடா விசைகள் என அழைக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக நமக்கு தெளிவாக இங்கு ஒரு படம் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. அனிமேட் ஃபேக்டர்ஸ், இன்அனிமேட் ஃபேக்டர்ஸ், ஏஜென்சிஸ், ஃபோர்ஸஸ், டைப்ஸ் ஆஃப் பேசிஸ் கான்டாக்ட், கான்டாக்ட் ஃபோர்ஸஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். உயிருள்ள காரணிகள், உயிரற்ற காரணிகள், இவை விசையினுடைய காரணிகள். அடுத்து விசையானது தொடுதலுடைய அடிப்படையிலே வகைப்படுத்தப்படுமானால் அவை தொடு விசை, தொடா விசை என இரண்டு வகையாக வகைப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக வாட் ஹேப்பன் when we apply a force on a object. ஒரு பொருளின் மீது விசை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி நாம் காண இருக்கின்றோம். வாட் ஹேப்பன்ஸ் when you apply a force on an object? Say you push a book on a table. The book moves. Application of a force on an object result is motion from the state at rest. What happens when we batsman hit a ball? The ball already in motion, but with the strike the speed of the ball increases. Moreover, the direction of the ball changes. Application of force on the object results in change in its speed and change in its direction. When we crush a balloon or brush, roti, duff, or pull a rubber band, the shape of the object changes on application of force. Of application of a force in an object result in expansion or contraction. நாம் ஒரு பொருளின் மீது விசையை செயல்படுத்தும் பொழுது என்ன மாற்றம் ஏற்படுகிறதோ, மேசையின் மீது உள்ள ஒரு புத்தகத்தை தள்ளும் பொழுது புத்தகம் நகர்கிறது. விசையானது ஒரு பொருளின் மீது செயல்படும் பொழுது அப்பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு கொண்டு வருகிறது. மட்டை வீச்சாளர் அவரை நோக்கி வரும் பந்தினை மட்டையால் அடிக்கும் பொழுது என்ன நடைபெறுகிறது? பந்தினை அடிக்கும் பொழுது பந்தின் வேகமானது அதிகரிக்கிறது. அதே போல பந்தின் திசையை மாற்றமடைகிறது. ஒரு பொருளின் மீது விசையானது செயல்படுத்தும் பொழுது பொருளுடைய வேகமும் அதனுடைய திசையும் மாற்றமடைகிறது. ஒரு பந்தினை அழுத்தும் பொழுது, சப்பாத்தி மாவினை பிசையும் போதும், ஒரு நெகிழிப்பட்டை இழுக்கும் பொழுதும் அவற்றின் மீது விசையானது செயல்படுத்தப்பட்டு அவற்றின் வடிவம் மாறுகிறது. எனவே ஒரு பொருளின் மீது விசை செயல்படும் பொழுது அப்பொருள் விரிவடைகிறது அல்லது சுருங்குகிறது. த ரிசல்ட் இன் எக்ஸ்பான்ஷன் ஆர் கான்ட்ராக்ஷன் சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக லுக் அட் திஸ் பிக்சர்.
The person is applying a force to stop the cart from moving. When the force is applied against the direction of the motion, the speed can be reduced or even the motion is stopped completely. Discuss what happen when you apply a brake in a speeding bicycle. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்திலே ஒருவர் மாட்டு வண்டியை நிறுத்துவதற்கு ஒரு விசையை செயல்படுத்துகிறார். விசையானது பொருள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் செயல்படும் பொழுது அது பொருளுடைய வேகத்தினை குறைக்கிறது அல்லது பொருளுடைய இயக்கத்தினை நிறுத்துகிறது. வேகமாக நகரும் மிதிவண்டியிலே நாம் வேகத்தினை செலுத்தும் பொழுது என்ன நிகழ்கிறது என்பதை செயல்பாடுகளின் வாயிலாகவும் சோதனைகளின் வாயிலாகவும் கண்டறிதல் வேண்டும். In a nutshell, we can say that the applied force is an interaction of one object to another that causes the second object to move from the rest. The speed up, slow down, stop the motion, change the direction, compress or expand. ஒரு பொருளின் இயக்க நிலையோ அல்லது ஓய்வு நிலையோ மாற்றக்கூடியதும் பொருளுடைய வேகத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ செய்யக்கூடியதும் இயக்கத்தினை நிறுத்தவும் திசையை மாற்றவும் மற்றும் பொருளுடைய வடிவத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ செய்யக்கூடியதுமாகிய காரணியே விசை என அழைக்கப்படுகிறது. பொருள் மீது விசை செலுத்தும் பொழுது அவை என்னென்ன மாற்றங்களை நிகழ்கிறது? ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் த பாடி ஃப்ரம் ரெஸ்ட் டு மோஷன் ஆர் மோஷன் டு ரெஸ்ட். பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கோ அல்லது இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கோ மாற்றும். எய்தர் சேஞ்ச் த ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் ஆர் போத் ஆஃப் த பாடி. இயங்கும் பொருளுடைய வேகம் அல்லது திசை இரண்டையும் மாற்றும். சேஞ்ச் த ஷேப் ஆஃப் த பாடி. பொருளுடைய வடிவத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தும். அதற்கு அடுத்ததாக ஒரு ஆக்டிவிட்டி, fill in the empty spaces, move the body, move the object at rest, change the speed, force can be compress or expand. இதற்குண்டான விடுபட்ட இடங்களை முறையாக நிரப்ப வேண்டும். உங்களால் தொடுவிசைக்கும் தொடாவிசைக்கும் இடையே உள்ள உதாரணத்தை அளிக்க இயலுமா? விசை, தொடுவிசை, தொடாவிசை. எடுத்துக்காட்டு, கால்பந்தை உதைத்தல், காந்தம் இரும்பை கவர்தல். இதே போன்று மீதம் இருக்கக்கூடிய கட்டங்களிலே உள்ள காலியாக இருக்கக்கூடிய கட்டங்களுக்குரிய விடைகளை மாணவர்கள் சரியாக அட்டவணைப்படுத்த வேண்டும். This video should be completed. The continuation part of this lesson video will be released later. Until then, thank you so much.